வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க அரிvom tamila யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரகாஷ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக கூகுள் மேப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த கூகுள் மேப்பில் ரொம்ப வினோதமாகவும் அப்புறம் மர்மமாகவும் இருக்கிற ஒரு சில பகுதிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நான் சொல்கிற பிளேசஸ் எல்லாம் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். பார்க்குறப்ப செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒவ்வொரு பிளேஸுமே செம்மையாக இருக்க போகுது. அதனால் எப்பவும் போல் இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது செர்பண்டி ஓஷன். இந்த இடத்துல ரொம்பவே பெரிய பாம்போட எலும்புக்கூடு மாதிரியான ஒன்று இருக்குது. என்னது இது, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய எலும்புக்கூடு இருக்குன்னு யோசிப்பீங்க. இந்த எலும்புக்கூட எக்ஸ்வேர்டுங்கிற ஃபெஸ்டிவலுக்காக 2012 உருவாக்கியிருக்காங்க. ஃபுல்லாக அலுமினியமாலான இந்த எலும்புக்கூடு 425 அடி நீளம் இருக்குது. இந்த ஹுவாங் யாங் பிங்குங்கிற ஆர்டிஸ்ட் தான் உருவாக்கியிருக்காரு. இவரோட ஹிஸ்ட்ரியும் செம்மையாக இருக்கும். சைனாவை சேர்ந்தவர் தான் இவர். இவரோட கிரியேஷன்ஸுக்கு எல்லாமே சைனா பேன் பண்ணுறாங்க. அட போங்கடா நீங்களும் உங்கள் நாடுன்னு சொல்லிட்டு 1989 ஃப்ரான்ஸுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கேயே சிட்டிசனும் ஆகுறாரு. அந்த நாட்டில் அவர் உருவாக்கின கிரியேஷன்ஸில் ஒன்று தான் இந்த பாம்போட எலும்புக்கூடு. அடுத்து பார்க்க போகிறது எரன்ஹாட், மங்கோலியா. இதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான கைரேகை வரும். இது எப்படி இங்கே வந்திருக்குன்னு யோசிப்பீங்க. இது புத்தரோட கைரேகைன்னு சொல்கிறாங்க. இந்த கைரேகையை 40,000 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல, அதாவது 6 ஃபுட்பால் ஃபீல்டு அளவுள்ள இடத்துல இந்த பிரம்மாண்டமான கைரேகையை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது ஜடாயு எர்த் சென்டர். இங்கே தான் மிகப்பெரிய கழுகு சிலை இருக்குது. இதுதான் உலகத்திலே பெரிய பறவை சிலைங்கிற ரெக்கார்டையும் வச்சுருக்கு. இந்த சிலை 200 அடி நீளமும் 150 அடி அகலமும் இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது. இதை 2018 தான் ஓப்பன் பண்ணாங்க. இதை பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குல்ல. அடுத்து பார்க்க போகிறது வேர்ல்டு ஐலாண்ட். இந்த பேரை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு மேப் வரும். என்னது ஒரு பிளேஸ்ன்னு சொன்னியே வேர்ல்டு மேப் வருதுன்னு யோசிப்பீங்க. ஆமாம், இது மனுஷனால் உருவாக்கப்பட்ட உலகம். துபாயோட கடல் பகுதியில் தான் இந்த வேர்ல்டு ஐலாண்ட் இருக்குது. ரியலாக வேர்ல்டு மேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இந்த உலகத்தை உருவாக்கியிருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட 300 ஐலாண்ட் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு தீவும் 14,000 42,000 ஸ்கொயர் ஃபீட் அளவு வரைக்கும் இருக்குது. இந்த வேர்ல்டு ஐலாண்ட் 9 கிலோமீட்டர் நீளமும் 6 கிலோமீட்டர் அகலமும் இருக்குது. 2003 தான் இந்த மாதிரி ஒரு ஐலாண்டை உருவாக்கலான்னு ஒரு பிளானை போட்டு வேலையும் ஆரம்பிக்கிறாங்க. 2008 முக்கால்வாசி வேலை முடியுது. அதுக்குள்ளேயே உலகம் முழுக்க இருக்க பணக்காரவங்கலாம் போட்டி போட்டுக்கிட்டு இந்த ஐலாண்டை வாங்கி குமிக்கிறாங்க. 2008 கிட்டத்தட்ட 60% ஐலாண்ட் விற்று போகுது. அதுக்கப்புறம் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைனால இந்த பிளானை டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2018 இந்த வேலை திருப்பியும் ஆரம்பித்து தொடர்ந்து இன்றைக்கி வரைக்குமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது லயன் கிங் டான்ஸ்டபிள். இங்கே சிங்கத்தோட உருவம் தெரியும். இதை யார் உருவாக்குனாங்கன்னு தெரில, ஆனால் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குல்ல. யூகேயோட நேஷ்னல் அனிமல் லயன். அதனால் கூட இதை உருவாக்கியிருக்கலாம். இங்கே லயனை வீரத்தோட அப்புறம் ராயல்ட்டியோட அடையாளமாகவும் பார்க்குறாங்க. அடுத்து பார்க்க போகிறது டெசர்ட் பிரெத். எகிப்து பக்கத்தில் இருக்க டெசர்ட்டில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு சங்கு சக்கர மாதிரி இருக்குல்ல. இதை 3 கிரேக் ஆர்டிஸ்ட் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. 1997 தான் இதை ரெடி பண்ணாங்க. இது 10 ஏக்கர் இடத்துல இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் ஷேப்பில் பள்ளமாகவும் அடுத்த ரவுண்ட் பிரமிட் ஷேப்லேயும் இருக்குது. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை உருவாக்கியிருக்கீங்கன்னு இவங்க கிட்ட கேட்டால், பாலைவனங்கிறது முடிவில்லாத அனுபவத்தை தரும், அதை மீன் பண்ணுற விதமாக தான் இதை உருவாக்கியிருக்கதா சொல்கிறாங்க. இதுக்கு இவங்க சொல்கிற ரீசன் நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குல்ல. அடுத்து பார்க்க போகிறது கிகன்டிடி டெரபக்கா. பார்க்குறதுக்கு ஏலியன் மாதிரி இருக்கிற இது ரொம்பவே பழமையான டிராயிங். சிலியில் அட்டகாமா பாலைவனத்தில் இருக்க இதை அட்டகாமா ஜியன்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு சாதாரண பொம்மை மாதிரி இருக்கிற இதுக்கு பின்னாடி ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. 10th and 14th செஞ்சுரிக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்கள் இதை தெய்வமாக கும்பிட்டுருக்காங்க. இந்த பொம்மையில் இருக்க பாயிண்ட்ஸை வச்சு நிலாவோட பொசிஷனை கால்குலேட் பண்ணுறாங்க. இது மூலமாக கோடை காலம் எப்போ வரும், மழை காலம் எப்போ வரும், எப்போ நம்ம விவசாயம் பண்ணலாங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த பொம்மை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து பார்க்க போகிறது ஆஸ்மின்ஸ்டன் ஒயிட் ஹார்ஸ். இதை பார்க்குறப்ப யாரோ ஒருத்தவங்க குதிரை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குல்ல. இது 1808 3ஆம் ஜார்ஜ் மன்னர் நினைவாக உருவாக்கியிருக்காங்க. ஜார்ஜ் மன்னர் குதிரையில் ஏறி போகிற மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. மலை மேலே வரைஞ்சிருக்க இந்த ஸ்ட்ரக்சர் 280 அடி நீளமும் 323 அடி உயரமும் இருக்குது. இவங்க இந்த ஸ்ட்ரக்சரை முதல்ல ரெடி பண்ணப்போ சாதாரண குதிரையாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த குதிரையில் கொம்பை வச்சு யூனிக்கான மாற்றிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது ஹார்ட் லேக், துபாய். துபாயில் தான் ஹார்ட் லேக்னு சொல்ல போகிற லவ் லேக் இருக்குது. இங்கே 2 ஹார்ட் சேர்ந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணியிருக்காங்க. தரையிலேருந்து பார்க்குறப்ப சாதாரண டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுவே ட்ரோன் இல்லைனா ஹெலிகாப்டர் மூலமாக பார்த்தா தான் இந்த ஹார்ட் ஸ்ட்ரக்சர் தெரியும். இந்த ஹார்ட் சிம்பிளை உருவாக்க 16,000 மரங்களை நட்டுருக்காங்க. இந்த இடம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களை வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். இதை நீங்கள் கூகுள் மேப்பில் பார்க்குறப்ப சேட்டலைட் மோடில் போட்டு பாருங்கள். கூகுள் மேப்பில் இருக்க இந்த ஸ்ட்ரேஞ்சான பிளேஸஸை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு நினச்சா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீ இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.